Next வந்து leaving group. Leaving groupல நிறைய கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து more electronegative based leaving group. More electronegativity based leaving group. இதுல more electronegativity அப்படிங்கிறது F- fluorine, oxygen, nitrogen அதுக்கு மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் CH3, COO-, CF3 சரிங்களா. இதெல்லாம் என்னன்னா ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்டான ஃப்ளூரின், பர்டிகுலரா ஆக்சிஜன், நைட்ரஜன் அதுக்கு மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் சரிங்களா. இது ஒரு டைப்பான லீவிங் குரூப். இருக்கிறதுலே வெரி 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 புவர் லீவிங் குரூப் இருக்கான் சரிங்களா. லீஸ்ட் லீவிங் குரூப் ஆர் வெரி புவர் லீவிங் குரூப். இதான் இருக்கிறதுலே ரொம்ப லீஸ்டான லீவிங் குரூப் சரிங்களா. நெக்ஸ்ட் டி ஆர்பிட்டால் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லீவிங் குரூப். டி ஆர்பிட்டால் பேஸ்டு லீவிங் குரூப். d orbital based leaving group la Cl minus, Br minus and I minus இதெல்லாம் என்னது d orbital based பண்ணி வரக்கூடிய leaving group. Third category resonance based leaving group. Resonance based leaving group இது ரொம்ப முக்கியமான leaving group. நமக்கு ஆல்ரெடி தெரியும் CF3 S double bond O இது ட்ரிப்ளேட் சொல்லுமா டொசைலேட்னு சொல்றீங்களா. இது வந்து எப்படி சொல்லலாம் OF minus FS minus இத ட்ரிப்ளேட்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது ட்ரிப்ளேட். அதே மாதிரி டொசைலேட் O S double bond O minus இங்க CH3 இத டொசைலேட் OTS minus டொசைலேட். அதுக்கப்புறம் ப்ரொசைலேட் அப்படின்னா பிஆர் அந்த மெத்தில் பேர் என்ன இருக்கும் பிஆர் இருக்கக்கூடியது எஸ் டபுள் பாண்ட் ஓ இது ஒரு ப்ரொசைலேட். இதுவும் பெஸ்ட் லீவிங் குரூப் OBS மைனஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதே இடத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடியது CH3 எஸ் டபுள் பாண்ட் ஓ மெசைலேட் OMS மைனஸ் இதெல்லாமே ரெசனன்ஸ் பேஸ். அதே மாதிரி CH3 C double bond O minus இது அசிட்டேட் போர் லீவிங் குரூப்ல வரக்கூடியது. இதெல்லாமே பெஸ்ட் லீவிங் குரூப் ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய லீவிங் குரூப் சரிங்களா. அடுத்த கேட்டகரி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய லீவிங் குரூப். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய லீவிங் குரூப்ல நம்ம பெஸ்ட் லீவிங் குரூப் N2+ பென்சீன் டைசோனியம் குளோரைட்ல வரக்கூடிய N2+. H+ is the best leaving group. SiMe3+, Me2+, அதே மாதிரி NMe3+. இதெல்லாமே பெஸ்ட் லீவிங் குரூப். ஆல்ரெடி ஆஃப்மன் T2 ஆஃப்மன் எலிமினேஷன் ஒன்று பார்த்தோம். T2 ஆஃப்மன் புவர் லீவிங் குரூப் நம்ம பார்த்தோமா இல்லையா, கரெக்டா இல்லையா. இதுவும் லீவிங் குரூப் தான். இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய லீவிங் குரூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேட்டகரி கேசியஸ் ஸ்டேட் இருக்கக்கூடிய லீவிங் குரூப். அதாவது கேசியஸ் ஸ்டேட் இருக்கக்கூடிய லீவிங் குரூப். அதில் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று நியூட்ரல், இன்னொன்று lone pair containing species. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எக்ஸெட்ரா. அதே மாதிரி வாட்டர்ல லோன் பேர் வாட்டர், ஆல்கஹால், அமீன் RNH2 இதெல்லாமே லோன் பேர் கண்டெய்னிங் ஸ்பீசிஸ்ல இருக்கக்கூடிய லீவிங் குரூப். இதுவும் எல்லாமே லீவிங் குரூப் தான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த லீவிங் குரூப்ல லீவிங் குரூப் இருந்தால் மட்டும் போதாது. இப்போ நார்மலா ஒரு அல்கைல் ஹாலைடு RX, இப்போ RX வச்சுக்கோங்க. X அப்படிங்கிறது ஒரு லீவிங் குரூப். X அப்படிங்கிறது ஒரு லீவிங் குரூப். இப்போ இந்த ஆல்ரெடி RX அப்படிங்கிறது இது டெல் பாசிட்டிவ், இது டெல் நெகட்டிவ். இது ஒரு நியூட்ரல் ஸ்பீசிஸ் தானே. RX என்னது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ். இது மோர் ஸ்டேபிள். எப்பவுமே இருக்கிறது நியூட்ரல் ஸ்பீசிஸ் தான் மோர் ஸ்டேபிள் கம்பேர் டு த சார்ஜ் ஸ்பீசிஸ். ஆனால் நமக்கு இந்த RX வரும்போது SN1 ரியாக்ஷனாக இருந்தால் நமக்கு முதல்ல R+ ஆகும் +Cl- ஆகும் வரும். சொல்ல புரியுங்களா. ஏன் ஒரு நியூட்ரல் ஸ்பீசிஸ் தான் மோர் ஸ்டேபிள். எப்பவுமே ஒரு லெஸ் ஸ்டேபிள் மோர் ஸ்டேபிளாக தான் மாறும். ஆனால் இங்கே மோர் ஸ்டேபிளாக இருக்கிறது லெஸ் ஸ்டேபிளாக மாறும். ஆமாங்க. RX அப்படிங்கிறது நியூட்ரல் அல்கைல் ஹாலைட். R+ SN1 ரியாக்ஷன் படி R+ மாறுது, Cl- மாறுது. இங்கே நியூட்ரலை விட ஏன் வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு கேட்குறேன். அப்படி இருக்கக்கூடாது தானே. ஏன்னா எப்பவுமே லெஸ் ஸ்டேபிள் இருந்து மோர் ஸ்டேபிள் தான் போகும். ஒரு மோர் ஸ்டேபிள் என்ன பண்ணக்கூடாது, லெஸ் ஸ்டேபிள் வரக்கூடாது. ஆனால் எல்லா லீவிங் குரூப்புமே
அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியை ஃபாலோ பண்ணுது, வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. என்ன ரீசன்? இது வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணாது, அதனால தான் இது புவர் லிவிங் குரூப். இப்போ ஒரு ஆர்எஃப் நீ ஒரு போலார் புரோட்டிக் சால்வெண்ட் போடுற, இல்லைன்னா போலார் ஏ புரோட்டிக் சால்வெண்ட் ஏதாவது ஒரு சால்வெண்ட் போடுற, இல்லைன்னா ஏதாவது ஒரு நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கிற, இதில் ரியாக்ஷன்ஸ் நடக்குமா? SN1 RF நடக்குமா? மெத்தில் ஃப்ளூரைட் இல்லைன்னா எத்தில் ஃப்ளூரைட் SN1 SN2 நடக்குமா? ஏன் நடக்கிறதுல? ஒன்று F- அப்படிங்கிறது புவர் லிவிங் குரூப், ரெண்டாவது கார்பனுக்கும் ஃப்ளூரின் இருக்கக்கூடிய 2p ஆர்பிட்டால் பெஸ்ட் ஓவர்லேப் இந்த பாண்டை பிரேக் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு ரீசன்னால ஃப்ளூரின்ல SN1 ரியாக்ஷன் நடக்காது, SN2 ரியாக்ஷன் எப்பவுமே அல்கைல் ஃப்ளூரைட்ல டஸ் நாட் பாசிபிள். SN1 as well as SN2 கண்டிப்பாக நடக்காது. சொல்றது புரியுதுங்களா? சரி, மற்ற கேட்டகரி போடுறோம். இப்போ RCl போடும்போது நடக்குது, மற்ற கேட்டகரி போடும்போதெல்லாம் லீவிங் குரூப் வெளியே போகுது, SN1 நடக்குது, SN2 நடக்குது. என்ன ரீசன்னால இந்த லீவிங் குரூப்ல வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இப்போ இது வந்து போல் லீவிங் குரூப், இதை விட்டுலாம் இது வெளியே போகாது. நாமளா ட்ரை பண்ணி தான் ஒர்க் கொடுத்து என்ன பண்றோம், அது வெளியே வந்து ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் Cl- Br- I- எல்லாமே ஒரு கார்பன் கூட கரெக்டாக இருக்கும்போது, நியூட்ரலாக இருக்கும்போது மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு தி சார்ஜ். ஆனால் இந்த குளோரின் Cl-, Br-, I- எல்லாத்துலேயுமே வேக்கண்ட் d ஆர்பிட்டல் இருக்கு. என்ன ஆர்பிட்டல் இருக்கு? இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆர்பிட்டல் இருக்கு? வேக்கண்ட் d ஆர்பிட்டல். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆர்பிட்டல் இருக்கிறதுனால தான் அது லீவிங் குரூப்பாக மாறும். இல்லைனா ஒரு நியூட்ரல் ஸ்பீஸ் என்ன மாறாது, Cl- ஆவோ Br- ஆவோ I- என்ன ஆகாது, மாறாது. ஏன்னா இது என்ன ஆர்பிட்டல் இருக்கு? அதே மாதிரி ஏன் F- CC வெளியே போடல அப்படின்னா அது வேக்கண்ட் d ஆர்பிட்டல் கிடையாது. வேக்கண்ட் F- சொன்னா ஆல்ரெடி ஆர்பிட்டல் கம்ப்ளீட், அது ஆல்ரெடி என்ன ஆர்பிட்டல் கிடையாது, d ஆர்பிட்டல் கிடையாது. அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வேற ஒரு ஆர்பிட்டலும் கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன குரூப்? 2p சீரிஸ் செகண்ட் பீரியட்ல வரக்கூடிய எல்லாமே புவர் லீவிங் குரூப். ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், அதுக்கு மேல வரக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே என்னது, வெரி 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 புவர் லீவிங் குரூப். இது d ஆர்பிட்டல் பேஸ் பண்ணி வரக்கூடிய லீவிங் குரூப். ஏன் நியூட்ரலை விட இது வந்து சார்ஜ் ஸ்பீஸா மாறுது அப்படின்னா, இது என்ன ஆர்பிட்டல் இருக்கு, வேக்கண்ட் d ஆர்பிட்டல் இருக்கு. இதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு, இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு வேக்கண்ட் d ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ நியூட்ரலை விட நெகட்டிவா மாறுது. சொல்ற பாயிண்ட் புரியுது? அதே சேம் தான் இங்கே. சரிங்களா? இந்த ரெசனன்ஸ் நடக்குமா நடக்காதா? ஏன்னா சல்ஃபர்ல என்ன ஆர்பிட்டல் இருக்கு, வேக்கண்ட் d ஆர்பிட்டல் இருக்கு. இது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷனா? இப்போ ஸ்டெபிலிட்டி இருந்தால் தானே ஒன்று இன்னொன்னா மாறும். இதுல ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கு, இதுல வேக்கண்ட் d ஆர்பிட்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. இது எல்லாத்துலயுமே ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டி, அதனால தான் பேர் என்னது, ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு லீவிங் குரூப். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது ஆல்ரெடி நியூட்ரல் கேசஸ் லீவிங் குரூப், ஆக்டேட் கம்ப்ளீட். கரெக்டா? இது என்னது, ஆல்ரெடி ஆக்டேட் கம்ப்ளீட். இதெல்லாம் என்னது, நியூட்ரல். ஆல்ரெடி நியூட்ரல் என்ன அர்த்தம், மோர் ஸ்டேபிள் அர்த்தம். இது நியூட்ரலா இருந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு, இது சார்ஜா இருந்து மோர் ஸ்டேபிளா இருக்கு. அதுக்கு ரீசன் இங்க ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன், இங்க அதுக்கான ரீசன் வேக்கண்ட் d ஆர்பிட்டல் ஸ்டெபிலைசேஷன். வேக்கண்ட் d ஆர்பிட்டல் ஸ்டெபிலைசேஷன். இதெல்லாம் என்னது, லீவிங் குரூப்ல வரக்கூடிய கேட்டகரி. சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய லீவிங் குரூப், அதுக்கப்புறம் d ஆர்பிட்டல் பேஸ் பண்ணி வரக்கூடிய லீவிங் குரூப், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ்டு லீவிங் குரூப், ரெசனன்ஸ் பேஸ்டு லீவிங் குரூப், அதுக்கப்புறம் கேஸஸ் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஜெனரலா நியூட்ரல் இருக்கலாம், இல்லைன்னா லோன் பேர் கண்டெய்னிங் ஸ்பீசிஸ். அதில் லோன் பேர் ஒன்று இருக்கு, இன்னொன்று கேஸஸ். ஜெனரல் லோன் பேர் எழுதிக்கலாம், இல்லைன்னா நியூட்ரல் ஒன்று லோன் பேர் ஒன்று கண்டெய்னர் கூட எழுதிக்கலாம். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சரிங்களா, சல்ஃபர் டை ஆக்சைடு, ட்ரை ஆக்சைடு, இதெல்லாம் எழுதிக்கலாம். இதெல்லாமே கேஸஸ் ஸ்டேட் இருக்கக்கூடிய லீவிங் குரூப். இல்லைன்னா ஜெனரலாகவே ரெண்டு கேட்டகரி பிடிச்சுவாங்க, ஒன்று நியூட்ரல் லீவிங் குரூப், இன்னொன்று லோன் பேர் கண்டெய்னிங் லீவிங் குரூப்.